Hello, India Glitz viewers. நான் நகுல் பேசுகிறேன். டுடே நான் வந்து என் படம் நான் ராஜாவை போகிறேன் பற்றி நிறைய விஷயம் பேச போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சாந்தினி. நான் ராஜாவாக போகிறேன் படத்தோட ஹீரோயின். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். நான் ராஜாவாக போகிறேன் படத்தோட டைரக்டர் பிருத்திவிராஜ்குமார். Hello India Glitz viewers, this is Avni Modi and I'm here to promote my film Naan Rajavaga Pogiren. இப்போ அதனால தான் ஐம் கெட்டிங் டு ஒர்க் வித் சம் லவ்லி டீம்ஸ் லைக் உதயம் VLS சினே மீடியா. அவங்க ஒரு புது கம்பெனி, பட் தேர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பட் நவ் தேர் இன் டு ஃபில்ம்ஸ். அண்ட் ப்ளஸ் வெற்றிமாறன் சரோட குரூப் இது. யூனோ வெற்றிமாறன் சரோட டைலாக் இருக்குது இந்த படத்தில், வேல்ராஜ் சரோட கேமரா ஒர்க் இருக்குது, ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது. அண்ட் ஐம் ரியலி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆஃப் நான் ராஜாவை போகிறேன். 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், ராஜா அண்ட் ஜீவா. மாஸ்லாமணியில் வந்து ஜீவா மாஸ்லாமணியில் மாசி மணி ஒரே ஆள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணியிருக்கலாம். அது ப்ளே பண்ணியிருந்தேன், மீன்ஸ் ஒரு ரவுடி என்னது. பட் திருப்பி இன்னும் டபுள் ஆக்ஷன் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. இது மாசி மணிட்டா நான் யாரும் சொல்லக்கூடாது சின்ன பசங்க. ஏன்னா இப்போ கூட மாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் வித்தியாசம் காட்டுறதுக்கு I've done quite a lot of work. கொஞ்சம் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், லாங் ஹேர் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் ராஜா வந்து கிக் பாக்ஸர், ஃபைட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், காலில் தூக்கியெல்லாம் அப்படியெல்லாம் அடியெல்லாம் சண்டைலாம் போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் கோன் பி ரியலி டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ளஸ் ஜீவா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு கொஞ்சம் குழந்தைத்தனம் இருக்கும் அவருக்கு. அண்ட் ஒரு நார்த் இந்தியன் பாய், ஹிந்தி எல்லாம் பேசியிருக்கேன் நான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் இந்த கேரக்டரில். சாந்தினி வந்து வள்ளி கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. வள்ளி வந்து ராஜாவோட லவ் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஒரு ஜூனியர் லாயர். ஸோ அந்த லாயர் ப்ரொஃபஷனால் அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ராஜா அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படி காப்பாற்றுறாரு, அதான் பேசிக் லைன். பட் அதில் வந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவனி மோதி. அவங்க ஒரு பாம்பே பேஸ்ட் மாடல். அவங்க ரீமா கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரீமா வந்து ராஜாவோட வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் படின்னு சொல்லலாம். அவங்க ராஜா லவ் பண்ணுறாங்க. அண்ட் ராஜா வந்து வள்ளியை லவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இது லவ் ட்ரையாங்கிளில் வந்து ரீமா வந்து ஹார்ட் பிரேக் ஆகி வந்து திருப்பி ஷி கோஸ் பேக் டு நார்த், டு ஹர் ஹோம் டவுன் போபால். அவங்க ஒரு நார்த் இந்தியன் படத்தில். ஸோ அங்கே போனால் ஷி மீட்ஸ் another பர்சன். அந்த கேரக்டர் பேர் ஜீவா. ஜீவா வந்து அப்படியே ராஜா மாதிரி இருக்கார். ஸோ ஷாக் ஆகிடுவா ரீமா. அண்ட் திருப்பி ஷி பிரிங்ஸ் ஜீவா ஃப்ரம் த நார்த் பேக் டு சவுத் டு மீட் ராஜா. இது பார், நீ எனக்கு தேவையில்லை, இன்னொருத்தர் இருக்கார் உன்ன மாதிரி, இன்னொரு விட பெட்டராக இருக்கார். ஸோ நான் இவரை தான் லவ் பண்ணுறேன். இந்த ராஜா ஜீவா மீட் பண்ணுறப்போ என்ன ஆகும், அதான் பேசிக் பிளாட் ஆஃப் த மூவி. படத்தில் வந்து மணிவண்ணன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து அவங்க ஸ்க்ரீனில் வரப்போ இட் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல் டு see him. ஏன்னா அவங்க பேசுகிற விஷயம்லாம் இட் இஸ் ஸோ மீனிங்ஃபுல். அண்ட் ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குது. அது நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் ஏ வெங்கடேஷ் சார் வந்து படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட கௌரவ் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஏ வெங்கடேஷ் சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ் எக்ஸலண்ட் ஒரு டைரக்டர் அவங்க. அண்ட் கௌரவ் நாராயண் சார் வந்து தூங்காநகரம் படத்தை இயக்குனர் அவங்க. இந்த படத்தில் ஒரு வில்லன் நடிச்சிருக்காங்க. என் கூட வந்து கிக் பாக்ஸிங் சோலோ மேட்ச் கூட இருக்குது அவங்க கூட. ஸோ யூ காட் டு செக் இட் அவுட். அந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக பேசப்படும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நானும் ஒன்றா காதல் யானை ரெமோ சாங் பாடியிருக்கோம். ஸோ அவரு கூட ஸ்டூடியோவில் பாடுற அவசியம் இல்லை. பட் சிம்பு ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கலாய்ப்போம் சொல்லி. த மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். சிம்பு வேறு அகைன் எனக்கு கிளாஸ்மேட், அவர் நல்ல ஃப்ரெண்டு வேறு. அவர் எனக்காக இந்த படத்துலையும் இன்னொரு படத்துலையும் பாடியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சிம்பு. சாங்ஸ் ஆர் கம் அவுட் ரியலி வெல், சாங்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். நிறைய பேருக்கு கலாய்ப்போம் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா சாங்ஸ் பிடிச்சிருக்கு. மோர் தென் தட் ஜிவியோட RR எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது கூட நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இட்ஸ் கோன் பி a musical treat also. விஷுவலி கலாய்ப்போம் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் அது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டி சாங், ஜாலியான சாங், வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த சாங்கில். அவனி சாந்தினி வந்து சொல்லுவாங்க, ஐயோ என்னால் நக்குல் கூட டான்ஸ் பண்ணுற முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா எல்லாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அவங்கலாம். எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. வெற்றிமாறன் சாரோட பேர் இந்த படத்தில் இருந்தாலே வந்து ஒரு பெரிய அடிஷன் அது. அண்ட் டைலாக்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா பொல்லாதவங்கள வந்து லோக்கல் தமிழ் டைலாக்ஸ், அது ரொம்ப ஈஸியான கட் டு கட் டைலாக்ஸ், அது நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி தான். ஹீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் நிறைய இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் அன் எக்ஸலண்ட் எடிஷன். அண்ட் ஒரு நாள் டிரெக்ட் கூட பண்ணாங்க அவங்க. ஸோ சூப்பர் ஹாப்பி ஃபார் ஹேவிங் ஹிம் இன் த டீம்.
இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக லவ் டு ஒர்க் அகெயின். ஐ மிஸ் திஸ் டீம். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதை போய் தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் புரியும் என்னோட எக்ஸைட்மெண்ட். இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம், என்னால் பேசிகிட்டே இருக்கலாம், பட் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு see it, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ போய் தியேட்டர் பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஐ பிளே த ரோல் ஆஃப் வள்ளி, லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் நிறைய இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பொண்ணு. அதே சமயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த படம். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தான் சீரியஸாக ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு இன்னசென்ஸ் த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு க்யூட்னஸ் ஆஃப் வள்ளிஸ் கேரக்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி பிளேயிங் வள்ளி, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் டு சித்து +2. அதே சமயத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கும். ரொம்ப ஒரு ஜாலியாக போகிற பொண்ணு இல்லாமல் ஒரு சொசைட்டி பற்றி ஒரு அக்கறை எடுத்துகிட்டு ஒரு பொண்ணு அண்ட் ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதாங்க செட்லையும் இருப்பார். இஸ் வெரி வெரி சர்ப்பி, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். நைட் 2 o'clock கூட அவர் எனர்ஜி லெவல் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கோஸ்டார். அதே சமயத்தில் வந்து வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டவுன் டு அர்த். ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டா கூட அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது நக்குல் கூட ஒர்க் பண்ணும்போது. எனக்கு என்னமோ தெரியல, சாந்தனும் அமேசிங் டான்சர், நக்குலும் அமேசிங் டான்சர். ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரு டான்ஸ் ஆடுறது தான் பெரும் கஷ்டமாக இருந்தது எனக்கு. பிகாஸ் 2 பேருமே வந்துட்டு ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணிவிட்டு 1 take ஓகே பண்ணிடுவாங்க. நான் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லணும்னா வந்து நக்குல் இஸ் ஆல்சோ அ வெரி ஃபென்டாஸ்டிக் டான்சர் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் சம்மன் ஹூ இஸ் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அ வெரி கான்ஃபிடென்ட் அப்கமிங் ஆக்டர். நான் சொன்ன மாதிரி நக்குல் அண்ட் மீ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. ஸோ தட் கம்ஃபர்ட் லெவல் ஷோர் இஸ் குட் கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எந்த சீனாக இருந்தாலும் வி ரியலி ஒர்க் டுகெதர். லைக் வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம், நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணனால ஒரு நல்ல கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு ஒர்க் மோர். ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி he'll really work hard. So that comfort level is something which helped us in our chemistry in everything. So I should thank Nakul for being so sweet and comfortable on set. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து மணிவண்ணன் சார் கூட தான் இருந்தது அண்ட் ஒரு ரொம்ப நல்ல ப்ராமினென்ட் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, அவரோட ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணும்போது. அண்ட் இந்த படத்தில் அவர் தவிர நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீதா மேம், டெல்லி கணேஷ் சார், அதுக்கப்புறமா வந்து கௌரவ், தூங்கா நகரம் டைரக்டர், ஏ வெங்கடேஷ் சார் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் த காஸ்டிங் இஸ் பின் வெரி இம்பார்ட்டண்ட். சும்மா ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட ஒரு நல்ல ப்ராமினென்ட்டான ஃபேஸை வந்து டைரக்டர் சார் போட்டிருந்தார் படத்தில். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் ரியலி given importance to even actors. Everyone's got something to perform. Even if it's a small role, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் படத்தில் இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் அ ஃபிலிம் வித் சச் கிரேட் ஸ்டார் காஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணது தான். அண்ட் சாங்ஸ் ஆஸ் யூஷுவல் ஆர் வெரி குட் சாங்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாய்ப்போம். ஏன்னா ரொம்ப ஒரு பெப்பியான ஒரு நம்பர் அண்ட் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். அதே சமயத்தில் ரொம்ப கூலான ஒரு லிரிக்ஸும் இருக்கும் அந்த சாங்கில். அண்ட் சிம்பு சார் அந்த பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் தி சாங் இஸ் பிகம் ஸோ பிக் பிகாஸ் இட் இஸ் வாய்ஸ் ஆல்சோ. அண்ட் படத்தோட ஆடியோ எப்படி இருக்குமோ, அந்த சாங்கோட ஆடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி விஷுவல்ஸும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தினேஷ் மாஸ்டர்ஸ் கோரியோகிராஃப் ஸோ வெல். அந்த ஒரு பெப்பினஸ், அந்த ஒரு எனர்ஜி லெவல் வந்து சாங் விஷுவல்ஸ்லையும் இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். வெற்றிமாறன் சார், ஐ மெட் ஹிம். இந்த படம் நான் ஓகே பண்ணும்போது வெற்றிமாறன் சார் நான் மீட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீஸ் ரிட்டன் டயலாக்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். டயலாக்ஸும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ரொம்ப கூலாக, ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ரொம்ப வந்து யூனோ புரியாத தமிழ் அப்படிலாம் ஒன்று இருக்காது. வெரி கேஷுவல், வெரி யூனோ நார்மல் ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் டயலாக்ஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்துட்டு த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். ஸோ எவ்ரி ஒன்ஸ் புட் இன் தேர் எஃபர்ட். ஸோ எல்லாரும் போட்ட எஃபர்ட் தான் வந்து ஃபிலிம் இஸ் பிகம் ஸோ பிக் டுடே. So she thank everyone, for being so cooperative and supportive. நான் ராஜாவாக போகிறேன் April 26th ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் பக்கா கமர்ஷியல் film with a message. So don't be at home, just go to the theaters, enjoy this film and give me all your support. And India Glitz நேர்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐம் வெரி ஹாப்பி டு டாக் டு ஆல் ஆஃப் யூ. இல்லை, வெற்றி சார் வந்து நான் வந்து அவரோட பொல்லாதன் படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தேன். ஆக்சுவலி அவர் வந்து பொல்லாதனுக்கு வந்து கோ ரைட்டர்னு பேர் போகிறேன்னாரு. நான் தான் வேணான்னு, எதுக்கு நீ அந்த கிரெடிட் எனக்கு தேவையில்லைன்னு. பட் இப்போது நான் படம் பண்ணும்போது என்னோடய அந்த கதையை சொன்னேன். நான் ஒன்றா டைலாக் பண்ணி தரேன் அப்படின்னாரு. ஸோ டைலாக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டைலாக் பண்ணி கொடுத்து இந்த கேரக்டருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப நக்குல் ஃபிட்டாக இருப்பார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் வேறு யாரையும் யோசிச்சிருக்க முடியாது, இப்போ இருக்க ஆட்களில் இந்த கதைக்கு இவ்வளோ தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர்ஸ். ஆக்ஷன் படம்
ஆனால் எந்த நேரத்தில் ஹீரோ ஃபோன் பண்ணி வில்லனுக்கு சவால் விடுறது, இல்லை வில்லன் வீட்டில் போய் கேட்டை வச்சுட்டு போய் விட்டுருவேன்னு சொல்கிறது, அதுக்கு பிறகு பறந்து 100 பேர் அடிக்கிறது, அந்த ஆக்ஷன் ஃபிலிம் கிடையவே கிடையாது. நீங்கள் மிஷன் இம்பாசிபிள், பொல்லாதவன், அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம், தன்னை காப்பாற்றிக்க போகிற ஒரு பையன்தான். போயிட்டு அராஜகம் பண்ணுறவன், மற்றவங்களுக்கு ரொட்டி வாங்கி தரலாம் அவன் சண்டை போடல, தனக்கு ரொட்டி கிடைக்கும் தான் அவன் சண்டை போடான். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம் தான் இது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து வேல்ராஜ் சாரோட கேமரா தான். ஒரு அந்த நைட் எஃபெக்ட்ஸ்லாம் பிச்சிட்டார். இமாச்சல பிரதேசம் நாங்கள் நைட்டில் எடுத்தோம், ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ரெயின் ஃபைட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எடுத்த ஃபைட்டாக இருக்கட்டும், நைட் எஃபெக்டில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு ஃபைட்டு, பிரமாதமான லைட்டிங் அதெல்லாம். அப்புறம் இமாச்சல் பிரதேஷ் ஆப்பிள் கார்டன்ஸ், அந்த சட்லஜ் ரிவர், அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அங்கேருந்து வந்தால் போபால் ஒரு லேக் சிட்டி, அது அண்ட் ட்ரெயின் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட ஃபோட்டோகிராஃபி. ஜிவி வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். ராஜான்ற ஒரு சாங் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. இட்ஸ் அமேசிங் சாங், ஆசம் சாங். அண்டு கலாய்ப்பம் அண்ட் மல்கோவா பால்கோவா, யார் இவனும், காலேஜ் படம் போயிடுச்சா, எல்லா சாங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர்ஆர் தி பெஸ்ட், ஆர்ஆர் கம்பேரே பண்ண முடியாது, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இல்லை இப்போ கதை வந்து ஒரு 4 வருஷ காலகட்டத்தில் நடக்குது. தான் காலேஜ் லைஃப், அது பிறகு அவங்க வேலை செய்கிற லைஃப், அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை பார்த்துட்டு லவ் பண்ணுறது, அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கிற கதையாக பண்ணியிருக்கோம். ஸோ பொல்லாதவன் ரிலீஸ் ஆனப்போ நானே நிறைய ஃபீல் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் காலேஜுக்கு நான் அவரை கூப்பிட்டு போனேன், எங்கள் ஊர் மெடிக்கல் காலேஜுக்கு. வந்து கேட்டாங்க எல்லாருமே, இவர் வரணும் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு. ஸோ நாங்களாம் கூட போயிருக்கோம். அந்த மாதிரி இப்போ நக்குல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பொல்லாதவன் டீமை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாரு அந்த ஒரு கல்ச்சரலுக்கு. ஸோ அதில் வந்து வெற்றிமாறனும், டைரக்டர் வெற்றிமாறனாவே, வேல்ராஜ் கேமரா வேல்ராஜும், ஜிவி பிரகாஷும் 3 பேரும் கலந்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். படம் வந்து ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகுது. எல்லா வியூவர்ஸும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க, ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு நன்றி. Actually, I was doing theatre over there, and when I came to know about this movie, Naan Rajavaga Pokiren, so I sent my pictures to the director, and he liked my pictures, and he called me for the look test. So I auditioned for the film, I gave the look test, and he and Mr. Vetrimaran, they both were taking the look test, so they selected me, and finally I became the part of the project. I'm playing a North Indian girl called Reema in this film, and she's very tomboyish and very bubbly kind of girl in this film. In the second half of the film, she's very Indian and typical Indian girl with more maturity and more sentimental and family values. Nago is a very funny person, very nice person, and I would always like to talk to the person like him, very enthusiastic and very jolly person, and he never gets fed up of working, and the way he works, then you will also not feel fed up of working. So always he keeps you cool, calm, and he is very natural. He always tells you, don't take the work pressure, just go with the flow, you give your best. GV Prakash music is very young, just like him, and very nice songs he has given, and my favorite is that Raja song, and of course that Zareen Khan song, the Malgova song, and the Kalaipam song. These all are very nice. Hello to all India Glitz viewers, this is Avni Modi, and please go and watch my movie Naan Rajavaga Pokiren to the nearest theatre.